இங்க ஒரு பொண்ணு நைட் ஷிஃப்ட் வேலை முடிச்சிட்டு லிஃப்ட்டுக்கு வரா. அப்பதான் கரெக்டா மணி 12 ஆகுது. இந்த பொண்ணு வேலை செஞ்ச டயர்ட்ல கொஞ்ச நேரம் கண்ண மூடி நின்னுட்டு இருக்கா. திடீர்னு அந்த லிஃப்ட் இப்ப 10ஆம் நம்பர் ஃப்ளோர்லயே நின்னு போயிடுது. உடனே இவ அதுல இருக்க எல்லா பட்டனையும் அழுத்தி பாக்குறா. ஆனா அந்த லிஃப்ட் இப்போ 10ஆம் நம்பருக்கும் 9ஆம் நம்பருக்கும் மாத்தி மாத்தி போயிட்டு இருக்கு. சடனா அந்த லிஃப்ட் இப்ப 2 ஃப்ளோருக்கும் நடுவுல போய் நின்னுடுது. அப்ப அந்த டோர் தன்னால திறக்குது. உள்ள இருட்டுக்குள்ள ஒருத்தன் திரும்பி நின்னுட்டு இருக்கான். இது வரைக்கும் அவன் இந்த ஃப்ளோர் அவ பார்த்ததே இல்ல. சோ யாரு நீங்கன்னு போய் கேக்குறா. ஆனா அவன் காப்பாத்துங்க மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கான். ஆனா இவன் திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறான். இவளு கொஞ்சம் தைரியத்தை வரவழைச்சிட்டு பக்கத்துல போய் பாக்குறா. இவ பக்கத்துல போனா அவன் முன்னாடி போறான். இவன் பின்னாடி வந்தா அவனும் பின்னாடியே வரான். இது ஏதோ தப்பா இருக்கு தெரிஞ்சதுமே இந்த பொண்ணு திரும்ப லிஃப்ட்டுக்கே போயிடலாம் திரும்புறா. பார்த்தா இந்த பக்கமும் அவனே தான் திரும்பி நின்னுட்டு இருக்கான். இப்ப இவன் கிட்ட போனா அவன் வேகமா லிஃப்ட் பக்கமா பார்த்து ஓடுறான். சரின்னு ரிவர்ஸ்ல வந்தா அவனும் பின்னாடி ரிவர்ஸ்ல வரான். கிட்டத்தட்ட 2 பேருமே ஒரு மேக்னெட் மாதிரி மூவ் ஆயிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல இந்த பொண்ணுக்கு சமாளிக்க முடியாம லிஃப்ட் பக்கமா பார்த்து ஓடுறா. ஆனா முன்னாடி இருந்தவன் லிஃப்ட்டுக்குள்ள போயிட்டு அந்த லிஃப்ட் கதவை சாத்தி விட்டுறான். கடைசியா இவ அந்த ஃப்ளோர்லயே போய் மாட்டிக்கிறா. அடுத்த நாள் 12 மணி ஆனதுமே மறுபடியும் யாரோ ஒருத்தர் அந்த லிஃப்ட்ல வரான். அவனை இவள மாதிரி வழி மாறி வந்தவன் போல இருக்கு. இப்ப இவ திரும்பி நின்னுக்கிட்டு என்ன காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு இருக்கா.